என் பெயர் சொன்னதுண்டால் மக்கள் எல்லோரும் அறிந்திடுவார். தான தர்மம் செய்திடுங்கோ மக்கள் தலைப்பீர்கள் நீங்கள் மக்கா. வட்ட வட்ட தாலையிலே மக்கா வழுகாமல் நீ இருக்க. ஆயிரத்தெட்டு மாசியிலே வந்தேனப்பா கலியுகத்தில். என் பெயர் சொன்னதுண்டால் மக்கள் எல்லோரும் அறிந்திடுவார். தான தர்மம் செய்திடுங்கோ மக்கள் தலைப்பீர்கள் நீங்கள் மக்கா. வட்ட வட்ட தாலையிலே மக்கா வழுகாமல் நீ இருக்க. பட்டயங்கள் தந்தேனப்பா பதறாத என் மகனே. சீர்குலைக்க நீங்களெல்லாம் யாரு? இந்த பூமிக்கு நீங்களெல்லாம் ஒரு யாத்திரை வந்திருக்கீங்க. அந்த யாத்திரை முடிகிற வரைக்கும் யாருக்கும் பாவமும் பலியும் செய்யாம வாழ்ந்து போங்க மக்கா. பச்சி பறவைகள் எல்லாம் தேனி இல்லாம என்ன செய்யும்? அதனால உங்க கூரையில ஒரு கைகுத்தல் அரிசியும் ஒரு குவளை நீரும் வச்சு வாங்க. அதுல இருந்து இறகடித்து வந்து பறந்து போகக்கூடிய பச்சை பறவைகள் இருந்து உங்க கடனும் கஷ்டங்களும் அது தீனி எடுத்துக்கொண்டு பறந்து போகும்போது பஞ்சாப பண்டாரம் சொப்பன வேண்டாம். மக்கா, என் நாட்டு பெண் பிள்ளைங்களை என் கயவர்கள் கை வைத்தான்னு சொன்னா கழுவுல கொலை கழுவுல ஏத்த மக்களும் நாட்டு மன்னனும் சட்ட இயக்க மக்கா. நெல்மணிகளும் நாட்டு
சொன்னா 1க்கு 4 வாட்டி பூமியில களை எடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப நாடு நல்லா இருக்குன்னு சொன்னா என் நாட்டு பெண்ணையும் ஒவ்வொரு வீட்டு மகாராணியும் இளவரசியும் தொட்டா அந்த கயவர்களுக்கு மரண தண்டனை அப்படி கண்ணுக்கே தெரியாத கருவறையில் கிடக்கக்கூடிய ஆண்டிய விமர்சனம் பண்ணியும் விமர்சித்தும் ஒண்ணு ஆக போறதில்லடா. எவர் இருந்தும் அணியம் பண்ண வேண்டுமானாலும் பண்டாரத்தோட முக்கால் அடிக்குள் தாண்டா இந்த உலகம் இயங்கிட்டு. யார் இருந்தும் அணியம் பண்ண வேண்டுமானாலும் பண்டாரம் நிச்சயிக்கணும். இந்த உலகத்துல தான் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா வேல்கம்படி கத்தியடு வெட்டருவாடுன்னு துடிக்கக்கூடிய மனமெல்லாம் அடுத்த வீட்டு பெண் பிள்ளைக்கு நடக்கக்கூடிய அவலங்களை செய்தியாகவும் விமர்சனமாகவும் வியாபாரமாகவும் ஆக்கிட்டுவே மக்கள். மக்கள் இனி ஒருவன் இந்த நாட்டுல நிறைய எண்ணம் படைத்து என் பெண் பிள்ளைங்களை தொட்டேன்னு சொன்னா ஏடு எழுத்தாணி சட்டமும் தொங்கு கையில் இருக்கு. அதிகார சட்டம் தானே அவனிலையில் கொண்டு வாங்க. நீங்களெல்லாம் இனி கேள்வி கேளாது இருந்தா நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ளேயே கேடு வரும் அப்பா. என் நாட்டு பெண்மணிகள் எல்லாம் உழைக்கக்கூடிய வர்க்கம் இன்னைக்கு ஆணுக்கு நிகரா பெண்ணானாக உழைத்து கொண்டு வருகிறார். அப்படிதானே? அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பட்ட பகலில் வெளியே நடமாட முடியல. நயவஞ்சகமும் சூதையும் இனி சரி செய்யணும்னு சொன்னா, தப்புகள் குறைக்கணும்னு சொன்னா தண்டனை எடுக்கணும். அப்படிதானே? நாத்து நல்லா இருக்கணும்னா களை எடுக்கணும்னு சொன்னா, நாடு நல்லா இருக்கணும்னா மரண தண்டனை அப்படி சாப்பிடுங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஆணுக்கு நிகராக இரவு பகல் பார்க்காம உழைச்சு வர மக்கா. உங்கள் பலம் குலைங்க. உலகில் பெண்ணை வகுத்து வச்சிருக்கேன். உங்க சரி பாதியாக இனி பெண் இந்த உலகத்தை நிச்சயவா. அரசவையிலிருந்து ஆட்சியிலிருந்து பெண் இல்லாத இடம் இனி இருக்காது. அப்படிப்பட்ட பெண்மணிகள் மேல கை வைக்கக்கூடிய கையவர்கள் எவனா தான் தெரியும். அவனை கழுவுல எந்த சட்டம் வைக்குங்கப்பா. அந்த சொப்பனத்துல வாழை விவசாயம் இனி மேலோங்க செழிக்கும். விலை உயர்வு ஆளாக்கப்படுவார்கள். வாழை இலையில இருந்து வாழை கனிகள் இருந்து முக்கண்ணான தேங்காய் வரையும் ஒரு கிலோவானது 87 ரூபாய்க்கு மேல